NFO ஒண்ணு இன்னைக்கு விட்டுருக்காங்களா சார்? இதுல ஐசிஐசிஐல எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு சொல்லி ஒண்ணு. கீழே ஒரு ஸோ நிமிஷம் ஒரு அதான். நிமிஷம் ஒரு நிமிஷம் கீழே இறக்குமா, அப்படி அதில் கீழே இறக்குங்கம்மா. இப்போ போட்டிங்களாம்மா, ம் பேக் வாங்கம்மா, ம் கீழே கீழே கொஞ்சம் கீழே இறக்குங்கம்மா. அந்த வியூ ம் என்ன போட்டுருக்கலாமோ அதை ஓப்பன் பண்ணுங்கம்மா. ஆன் கோயிங் என்ன இருக்கு. எதை சார் சொல்கிறீங்க? ஐசிஐசிஐ ஃபர்ஸ்ட் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஓகே ஓகே. அதுதான் அதான் அதை சார். டாக்டர் சார் ஸோ அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல எல்லாத்துக்குமே. அது அப்படியா? நான் அப்ப கீழே இல்லை. ஒன்று ஐசிஐசி ப்ரொடக்ஷன் நிப்டி ஆயில் அண்ட் கேஸ் ETF போட்டிருக்காங்க. இது எல்லாமே பாருங்க, அந்த ஹெட்டிங்கே உங்களுக்கு உள்ள அழைக்கிற மாதிரியே இருக்கும், கூப்பிட்ற மாதிரி நல்ல பேர் நல்ல நல்ல பேர்ல வச்சிருக்கு. இதெல்லாம் தேவைதான் நம்மளுக்கு, ரைட் தானே? இப்போ ரெண்டாவது பாருங்க, ஓகே. ஐசிஐசியில் இருக்கு பாருங்க, நிப்டி ஐசிஐசியன். ஐசிஐசியில் நிப்டியில் வரத ஆயில் அண்ட் கேஸ் ETF. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுடைய தேவைகள், அதாவது டீம் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுக்கே வராங்க. ஓகே, இது இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டாக தெரியணும்னா நேராக போகிறீங்க, லாஸ்ட் 10 இயர்ஸ் ஹை ரிட்டர்ன் கொடுத்து மியூச்சுவல் ஃபண்டை கூகுள் சர்ச் பண்ணுங்க. ஓகே. சர்ச் பண்ணால் அதில் நிறையா ஃபண்டு வரும். ஓகே, இதில் சரி, இதில் ஒரு செக்டர் ஃபண்டை பார்த்துட்டோம். சில ஃபண்டுக்கு வந்து பிளட்ஜின் பண்ண ம் முடியாது. யாருக்குன்னா பிளட்ஜின் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிளட்ஜின் பண்ண முடியாது சில ஃபண்டுக்கு. அவங்க வந்து என்ன, கொஞ்சம் ஃபண்டை ரொம்ப ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அது பிளட்ஜின் பண்ணால் இஷ்யூ வரும்னு சில புரோக்கர் தர மாட்டேன்றாங்க பிளட்ஜினுக்கு. அது அடுத்த கேட்டகரி. ஆனால் அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் டாப்பில் இருக்கும். அவன் தான் டாப்பாக இருப்பான், ஆனால் அவனை போய் பிளட்ஜின் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துக்கே இருக்கும். ஃபண்டு நல்லா இருக்கு அந்த மாதிரி அது காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சோண்டு பணத்தை நிறைய ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்கால்பிங் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணுற மாதிரி அவங்க நிறைய ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க, அதனால அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். சரி, இது போக ஒரு 4 ஃபண்டு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 4-5 வருஷம் ரிட்டர்ன் வருது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இதோட இன்னொரு ஃபண்டு ஒரு ஃபண்டை எடுத்துக்கலாம். ELX டேக்ஸ் ஃபைல் ஃபண்டு. அது எப்படின்னா, ஒரு ஃபண்டு இன்னைக்கு வாங்கினீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு 900 நாள், அது 1000 நாள் கழிச்சு அதை மெச்சூர்ட் ஆகும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வாங்குற ஃபண்டு 1000 நாள், அடுத்த ஃபண்டு அதுக்கு அடுத்து 1000 நாள். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஆர்டினரி ஃபண்டோட ஒரு ELX பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் எடுக்கும்போது இந்த ஃபண்டு உங்கள் டேக்ஸ் ஃபைலுக்கு வந்துடும். எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கு இந்த ஃபண்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபண்டு போட்டு பார்த்தீங்களா, அது உங்கள் டேக்ஸ் ஃபைலுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் மிச்சம் ஃபண்டு பூரா உங்கள் முழுசாக கையில் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓகே, அதே விட 1 இயருக்கு முன்னாடி ஃபண்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் லோன் கொடுத்துருப்பாங்க, 1%, 1/2%, 1.5%. அதை அவங்க ஃபண்டை ஆக்டிவ் பொறுத்து. 1 இயருக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா அந்த இது இருக்காது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5லேருந்து ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. அது அது வந்து உங்களுக்கு நேரடியாக தெரியாது, NAV ஆட் ஆகிடும். அதே போல் எல்லா ஃபண்டும் எப்போ ஆட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஈவினிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ்லேருந்து அடுத்த நாள் அது ஆகும். ஆல்ரெடி ஒரு 3 நாளில் ஃபண்டு உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு வந்துடும். 3 நாள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 3 to 4 நாளில் வந்துடும். ரெடம்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா சனி ஞாயிறு விட்டுருங்க, திங்க செவ்வாயில் உங்களுக்கு வந்துடும். இல்லை திங்கக்கிழமை எடுத்தீங்கன்னா வியாழ வெளியில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் கண்ணார பார்த்துக்கலாம். இதில் எங்கேயும் இதெல்லாம் இருக்காது, ஹிட்டன் சார்ஜ் காணா போகிறதெல்லாம் இருக்காது. நீங்கள் பண்ணுற எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்க மெயிலுக்கு வரும், உங்களுக்கு SMS வந்துடும், எல்லாமே வந்துடும். உங்கள் ஃபண்டு உள்ளே வந்துச்சுன்னா SMS காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டெலாம் நீங்கள் வந்துச்சு SMS வந்துடும். நீங்கள் சிடிகளில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். அதனால் அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. அதே விட ஃபண்டு போடும்போது கொஞ்சம் ப்ராப்பராக ஒருத்தர் ஃபண்டு சொன்னாலும் அப்படி போட்டுறக்கூடாது. என்னன்னா அந்த ஃபண்டில் 4-5 கேட்டகரி இருக்கும். ஒன்று குரோத்தாக இருந்துவாங்க, இல்லை டிவிடெண்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் NAV கரெக்டாக கேட்டு போகணும். 100 ரூபா அப்படின்னா இப்போ 100 ரூபா புள்ளி 1.6 1.7 அவர் சொன்ன ஃபண்டு என்ன ப்ரைஸ் கரெக்டாக ஓடிச்சு. ஏன்னா ஃபண்டு வேரியேஷன் இருக்கும். ஏன்னா ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் இருக்குங்க, அதில் ஈக்விட்டி ஃபோக்கஸ் லாங்கு மிட்டி எங்கன்னா சின்ன எழுத்து மாற்றி இருக்கும். நம்ம பேரை பார்த்தா டக்குன்னு போயிடுவோம், பார்த்தா ப்ரைஸ் வேறு மாதிரியாக இருந்துவோம், அதோட ரிட்டர்ன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஃபண்டை போடுங்கம்மா. HDFC ஈக்விட்டி ஃபண்டுன்னு போடுங்கம்மா. HDFC ஈக்விட்டி. ம் சரி, ஈக்விட்டி ஃபண்டா? மேலே போடுங்க, மிட் கேப்ல அப்ரோச் பண்ணிட்டே போடுங்க, ஃபர்ஸ்ட் ஃபண்டே அப்படி செலக்ட் பண்ணுங்க. சரி, growth இது போடலாமா? நீங்க டைரக்ட் தான் போட்டுனீங்க. எல்லாமே டைரக்ட் குரோத் அமைக்க, குரோத் மட்டும் தான் டைரக்ட் மட்டும் தான் வரும். அதில் குரோத் மட்டும் தான் இருக்கு. ரெண்டாவது கீழே இருக்கு பார்த்தீங்களா, அது ICW டிவிடெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் குரோத்தை மட்டும் செலக்ட் பண்ணுங்கம்மா. சும்மா செலக்ட் பண்ணுங்க சொல்கிறேன். செலக்ட் பண்ணீங்களா அப்படியே வைங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்துருங்க. அந்த ஃபண்டோட கரண்ட் NAV வந்து 203.221. இப்போ இந்த ஃபண்டை நீங்கள் யாருக்கா சொல்லும்போது இந்த ப்ரைஸ் முழுசு சொன்னா தான் அவங்க போய் செக் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது CCR, இந்த ஃபண்டோடைய ஒவ்வொரு வருஷம் ரிட்டர்ன் லாஸ்ட் 1 இயர் எவ்வளோ கொடுத்துருக்கு? 53%. மொத்தம் 5 வருஷத்துக்கு அடிச்சிருங்க. அடிங்க, 5 வருஷம் அடிங்க. மார்க்கெட் புல்லிஷா இருந்தனால சரி பரவாயில்ல, அப்படின்னு 5 வருஷம் போடுங்க. 2 வருஷம் 46, அடுத்து 3 வருஷம், ஆ. 5 வருஷம் ஆவரேஜா 25 29. ஓகேவா?
ம் 29 நல்ல ரிட்டர்ன் இல்லையா? கண்டிப்பா. ஓகே, கீழே அப்படியே இருங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 மல்டிபிள். ஓகேவா? ம் 100 200 இவருடைய எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்கன்னா 70,600 கோடி இவங்க கேண்டில் பண்ணுறாங்க. ம் எக்ஸிட் லோட் 1%. அந்த அப்சாக் வச்சிங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி. ஓகேவா? ம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.7%. இது ம் அவங்க எண்ணெயில் ஆட் ஆகிடும். ஓகே, இது முடிஞ்சு. அப்படி கீழே எவ்வளோமா அடுத்து அப்படியே வாங்க. ம் இப்போ அந்த பக்கத்தில் இருக்க பே ஆஃப் சார்ட்டுக்கு போங்க. பே ஆஃப் ம் சார்ட்டில் வந்து மேக்ஸிமம் இருக்கு. ஒரு 3 மந்த் போடுங்க. 3 மந்த்துக்கு வைங்க. கீழே இருக்கு பாருங்க உங்களுக்கு டூரேஷன். ம் 3 மந்த்தில் மார்க்கெட் விழுகும் போதெல்லாம் விழுந்திருக்கா? மார்க்கெட் ம் எப்போ அதே ம் மாதிரி. அப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு மாதம் ஓடிக்கு இருக்கு. உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸில் வாங்கணும் அந்த பே ஆஃப் சார்ட்டை உங்களுக்கு தெரியுதா? ஆ நான் வாங்கணும்னு நினச்சா திரும்ப நான் வந்துருச்சு வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்ம சார்ட் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் போட்டுக்குங்க. ஓகே. போட்டு இப்போ கீழே அப்படியே இது இருக்கு. வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமா இந்த இது இருக்கு. இல்லை எண்ணெய் பாப்பா என்ன $17 என்ன ஸ்டார்ட் ஆகி. இன்னும் இருக்கு, நிறையா பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் வரலாம். இப்போ ஓகே. அந்த ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மேலே அந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதை லைக் பண்ணி விட்டுருங்க. கீழே ஆட் வாட்ச் ஓகே ஓகே. ஆட் டு வாட்ச் லிஸ்ட். போட்டிங்கன்னா ஹார்ட்ல இருந்துக்கிறா நம்ம இன்னும் சும்மா இருக்கணும் பார்த்துக்கலாம். அப்படி கீழே இருக்குங்க. ம் ஓகே, இது லான்ச் டேட் வந்து 1ஆம் தேதி ஜனவரி 2013. ம் இதோடைய ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன சக்ரா சொல்ற என்ன ஒரு பேர் சிராக் செட்டல்கார்ட். ஓகே. ஓகே. இதோடைய ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்க். வெரி ரைட். அப்போ ஓகே ரிட்டர்னு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. லாக்இன் பீரியட் நாட் அப்ளிகபிள். லாக்இன் பீரியடே கிடையாது. ஓகேவா? ஓகே. ஓகே ம் ஓகே. இப்போ செக்டார் என்னென்ன யூஸ் பண்ணிக்கன்னா ஃபைனான்சியலு, கன்சியூமரு, இண்டஸ்ட்ரியலு, மெட்டீரியலு, ஐடி, ஹெல்த்து, ஃபார்மா, சோன்சோ கீழே ரைட்டு. இதுக்குள்ளே என்ன ம் இருக்கு? இது ஒரு பர்சன்டேஜ் வைஸா இதுக்குள்ளே என்ன ஓகே. ஸ்டாக் இருக்கு? அடுத்து கீழே வரேன். கம்பேர் என்னென்ன பண்ணி டி பில்லு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே இறக்கி வந்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டி பில்லு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ம் ஹோட்டல் எத்தனை பர்சன்டேஜ், மேக்ஸ் ஃபைனான்ஸ் எத்தனை ஃபைனான்ஸ் போட்டாங்களா அதில் எத்தனை, இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கும் இதுக்குள்ளே வர ஸோ ஆல் அமுக்குங்க. கீழே இருக்குவாங்க ஸோ ஆல். ஆ இப்போ இவ்வளோ ஸ்டாக்கை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. பண்ணிப்பா. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எப்படின்னா இதுக்கு இந்த ஃபண்டான்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் என்னென்ன மியூச்சுவல் அது அப்புறம் போவோம். இப்போ இவ்வளோ ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மிட் கேப் ஃபண்டை வாங்கிக்கிறீங்க. ஓகே. ம் இதில் பாருங்க நீங்கள் நினைக்கிறது நிறைய. பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபியூச்சர்லன்னு அவங்க யோசிச்சு எடுத்து வச்சிருக்காங்க அவங்களோட. ஏன்னா அவங்க வந்து எத்தனாயிரம் கோடி யூஸ் பண்ணுறாங்க. மேலே பாருங்க 76,000 கோடி ஃபண்டு மக்கள் ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ லேசித்தனமாக விட்டுற மாட்டாங்க. இதில் ஒரு கம்பெனி தப்பு நடக்குது ஒன்றும் கிடையாது. அப்போலோ டயர் 0 ஆகட்டும், அதில் அவங்க யூஸ் பண்ண கேபிட்டல் 2.9% மட்டும்தான். ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்வோம், இந்த அப்போலோ டயர் மட்டும் நம்ம பெர்சனலாக வாங்கி வச்சிருந்தோம்னா 100% வாங்கி வச்சோம்னா லாஸ் இது ஆயிடுவோமா? என்னது ட்ரெப்ஸ்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ அதை உள்ள அடிச்சு பாருங்க அது என்ன கம்பெனின்னு. அது ஸ்டாக்கா அது என்ன அது பார்க்கணுமா? ட்ரெஸரி பில்லு லுட்டு லுஸ்க்கு எதா பண்ணியிருப்பாங்க. என்னதான் தெரியாது. போய் பார்த்தோன்னா தெரியும். நிறையா படிங்க. ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் டேபிள் ஓ கவர்மெண்ட் ட்ரெப்ஸ் பாண்ட்ஸ் ஒரு ஷார்ட் டேபிள் டேர்ம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் வந்து இன்வெஸ்ட் இன் ஃபார் சேஃப்டி லிக்விடிட்டி ரிட்டர்ன்ஸ். அதுதான் அதை எங்கேயா யூஸ் பண்ணியிருப்பாங்க பில்லுகளை. நீங்கள் தனியாக ட்ரெஷரி பில்ஸ் பார்த்துங்க. ட்ரெஷரி பில்ஸ் ரீபர்ச்சேஸ். மனோ சார் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேணாமா? ட்ரெப்ஸ்ங்கிறது ஓகே, இதெல்லாம் பில்லுன்னு நீங்க தெரியும் எனக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே வாங்க. இங்க பாருங்க, ட்ரெஷரி பில் ரீபர்ச்சேஸ் ஷார்ட் டேர்ம் பாரோயிங் எப்பயுமே மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க கேபிட்டல்ல ஒரு 7-8% வந்து அவங்க சேவ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அது முக்கியம். ஓகே ஓகே. அதே போல எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா ஹை ரிஸ்க். சில விஷயத்தை ரிஸ்காக பண்ணியிருப்பாங்க. கடைசியிலையும் பார்த்தா பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? முடியும். சரி ஓகே. இதுக்கு கீழே கம்பேர் போட்டீங்கன்னா அந்த கம்பேர் இருக்காங்க அதை ஆஃப் பண்ணுங்க. ம் வேற கம்பேர் நம்ம எந்த இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் வேற போடணும் மியூச்சுவல் நீங்க. ஃபண்டை போட்டு பார்த்துக்கலாம். இப்போ அதை பார்க்க வேணாம், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? சரி ஈக்விட்டி ஓகே. பக்கத்தில் என்ஐ கிளிக் பண்ணீங்கன்னா என்ஐ ஈக்விட்டி என்ன ரேட்டு போயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. என்ஐ எப்படி பார்த்துக்கலாம். இதை போய் ஃபண்டா ஃபண்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்கே போய் நீங்கள் வச்சிருக்க கம்பேர் ஃபண்டால பண்ணு. கம்பேர் பண்ணி ஒரு ரெண்டு இப்போ ஒன்றும் இல்லை லாஜிக்கல் ஃபண்டு ஒன்று வாங்கிடுறீங்க, இன்னொரு லாஜிக்கல் ஃபண்டு வாங்குறீங்க. ரெண்டுமே ஸ்டாக் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலையன்ஸில் இருக்குது, எல்லாமே ஹெச்டிஎஃப்சி இருக்குது, எல்லாமே எதுக்கு 2 ஃபண்டு? ஒரு ஃபண்டு போதும் நம்மளுக்கு. ஓவர்லாப் ஆகாம இருக்கிறதுக்காக ஓவர்லேப் தானே ஆகாமல் அந்த இது இருக்கிறதுக்கு பாக்குறது தானே. இங்கே போய் பார்த்துக்கலாம். ஃபண்ட் அது என்ன மறந்து போச்சு. ஃபண்டா அன்னைக்கு ஏதாம தேர்ந்த மறந்துட்டோமா கண்டுபிடிக்கணும். இல்ல ஃபண்ட் தான் அது. ஓவர்லாப் ஆகாம இருக்குது. பிரதர் கலை ப்ரோ, அது என்ன பிரதர் மறந்து பார்த்தோம்ல ஒரு பண்டு இதை பார்த்தோம்ல ஃபண்டெல்லாம் போய் பிரிச்சு பார்த்துக்கிறேன். பேர் மறந்து வச்சு ஓவர்லாப் ஆகாம இருக்குதான்னு செக் பண்ணுவோம்ல, அது மறந்துட்டு வர்றதுங்க. ஃபண்டா அன்னைக்கு இதே மெத்தட் தேடணும். டிக்கெட் டேப்மா இல்ல டிக்கெட் டேப் இல்ல கிடையாது. சார். டிக்கெட் டேப்ல வந்து ஃபண்டை பற்றி பார்க்க முடியும். இதுல வந்து 2 ஃபண்டையும் போட்டோம்னா எந்தெந்த ஃபண்டு எவ்வளோ ஓவர்லாப்ல இருக்கு, எந்த ஃபண்டு என்ன ஸ்டாக் தனியா இருக்குன்னு பிரிச்சு சொல்லும். சரி பார்த்துக்குறோம். எனக்கு வந்துடும். சரி நான் தேடிடுவேன். சொல்லுங்க. இதுல உங்களுக்கு பேசிக் வேற என்ன இல்லை டவுட் இதான் தெரியணும். ஓகே, இதை இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் இதை வாங்குறதுக்கு நீங்க நேரா போய்
ஒரு ஃபண்டு ஆ, ஆர் போட்டீங்கன்னா வழக்கமான காயின்ல போயிடும். ஒரு ஃபண்டு ஏதாவது ஓகே. ஃபண்டு ஆர் போடுறீங்களா? ம் சொல்லுங்க. ஏதாவது பை ஃபண்டு ஆர் பை பை இல்ல சிப் பண்ண கொடுக்கணும். பையினா ஃபர்ஸ்ட் டைம் ம் போங்க, சும்மா போங்க, ஒரு 100 ரூபா உள்ள போங்க, நம்ம வெளியே வந்துக்கலாம். ம் என்ன பை போடுங்க நவ். போடுங்க போடுங்க போடுங்க, பேக் வாங்க, பேக் வாங்க, பேக் வாங்க. ம் பை போடுங்க. பை போடும்போது ஒரு 3 கொஸ்டின் இருக்கு, பை போடுங்க. ம் மேலே உங்களுக்கு கேட்குது யூபிஐயா நெட் பேங்கா நெப்டாடு, முதல்ல அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே. இதில் நீங்கள் ஜீரோநாள் இப்படி போகும்போது மட்டும் நீங்கள் டேட்டு, ப்ரைஸு, என்னைக்கு வாங்கின எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்டர் பண்ணலாம். ஏஎம்சின்னு ஒன்று வரும், ஒன்றும் இல்லை, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிங்க, ம் க்ளோஸ் பண்ணுங்க, இன்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. HDFC டிஃபென்ஸ் பண்ணாடிங்க. நம்ம அன்னைக்கு பார்த்தது என்ன? அதை அடிங்க. இது பைக் கொடுங்க. ஏஎம்சி வருதா? இதில் என்னன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டேட்டும் அந்த அமௌண்ட்டும் ஃபிக்ஸடாக இருக்கும். டேட்டு மாற்ற முடியாது. இது மட்டும் ஏஎம்சி வழி போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு. மற்ற ஆர்டினரியாக போனீங்கன்னா இப்போ விட்டுருங்க, ஆர்டினரியாக ஒன்று போவோம், அடுத்து ஏஎம்சி ஒன்று போவோம். ஆர்டினரியாக ஒன்று போங்க, ஒரு ஃபண்டு போங்க. நீங்கள் கோட்டை HDFC போடுங்க, HDFC ஈக்விட்டி ஃபண்டே போங்க, ஆர்டினரியாக உள்ள போங்க. ம் உள்ள போங்க, உள்ள போங்க. ம் கன்ஃபார்ம். ம் ஓகே. இதுல போயிட்டு எப்பொழுதும் போலதான். பே கொடுங்க, போகாது, உள்ள போங்க, உள்ள போங்க, அப்புறம் பார்த்துக்குறோம். நன்றி சார், எனக்கு நன்றி சார். பே கொடுக்கல நீங்கள்? என்னோட இதுக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஓகே. வெளியே வந்துருங்க. ஓகே சார். அந்த ப்ராசஸிங் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஆ டேட்டா ஓப்பன் பண்ணுங்க. அந்த இது டேட் இருக்கு பார்த்தீங்களா? 16 டேட்டா ஆ கிளிக் பண்ணுங்க. ஆ கீழே இருக்குங்க. இப்போ ஒரு நிமிஷம். பே நவ். இப்போ பே பண்ணோம்னா நீங்கள் பே கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக 3 நாள் கழிச்சு இந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் பெண்டிங்ல தான் ஓகே இருக்கு. ஓகே. பிளேஸ் ஆர் பெண்டிங். பே கொடுத்தாட்டே போகும். ஒரு 2 நிமிஷமா ஆமா ஆமா. ஜிபி வந்துருக்கான், ஓகே ஒரு நிமிஷம் வந்து. ஓகே. கலை ப்ரோ, ஓரளவுக்கு கொஞ்சம் பெஸ்டா உங்களுக்கு தோணும்ல, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க பிரதர். நம்ம வாட்ச் லிஸ்ட்ல கொஞ்சம் போட்டு வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரு 2-3 இதுதான் தெரியும், இவ்வளவு ஃபெமிலியர் கிடையாது. பிசினஸ் சைக்கிள் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்கேன் மேடம், அது நல்லா இருக்கும். ஆ ஏன்னா அவங்க வந்து அந்த சைக்கிளுக்கு ஏத்த மாதிரி அந்த தீமேட்டிக்கை வந்து உள்ளுக்குள்ள மாத்திக்கிட்டே இருப்பானுங்க போல. ஓகே ஓகே. பிசினஸ் சைக்கிள். இது பிசினஸ் வந்து நம்ம சைக்கிள் ஃபண்ட். ஈக்விட்டி இதுதான் அந்த வெப்சைட். ஃபண்டோங்கிறது நம்ம கம்பேர் பண்ணி ஓவர்லேப் ஆகாம இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் கம்பேர்ல. யூடியூப்ல போட்டவங்களுக்கும் இங்க போட்டவங்களுக்கும் தேங்க்யூ. இந்த ஃபண்டோ நம்ம எப்படி பிக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த பராக் பாரிக் ஃபிளெக்ஸி ஃபண்ட் நல்லா இருக்கு. இந்த ஃபண்ட் ஒன் சூப்பரா இயர் இருக்கும் மேடம். பராக் பரிக் ஃபிளெக்ஸி நான் கேப். நான் வந்து மனோசட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க யூடியூப்ல பேசினப்ப இதை பத்தி தான் நான் சொன்னேன். சூப்பர் ஃபண்ட். அதுல தான் அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு மிரா அசெட், அதுவும் நல்லா இருக்கும், அதுவும் பாருங்க. மிரா அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட், அதுவும் நல்லா இருக்கும் சார். ஏமா சார், இதுல வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி? என்கிட்ட ஒரு டவுட் எனக்கு. ஈக்விட்டி லார்ஜ் கேப் சர்ச் பண்ணணும், ஓகே. நம்ம இது டைரக்டா growth-ஆங்கிறது செலக்ட் பண்ண முடியாதா? பக்கத்திலே வருமே மேடம், பக்கத்திலே வருமே. அது நம்ம இது பண்றப்பே வந்துருமே. growth தான் இருக்கு எல்லாமே, அதனால கேக்குறேன். ஏன்னா யூடியூப்ல யாரை சொல்லிட்டாலுமே நீங்க growth எடுக்காதீங்க, டைரக்ட் இது எடுங்க, அதே மாதிரி ஈக்விட்டி லார்ஜ் கேப் எடுங்க, டெப்ட் லார்ஜ் கேப் சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்ல, ரெகுலர்னு இருக்கும், டைரக்ட்னு இருக்கும். நம்ம டைரக்ட்னு எடுக்கிறது தான் பெஸ்ட். ரெகுலர்னா புரோக்கர் மூலமா போறது. மற்றபடி Okay. அது growth. மிரா செட் வந்து 2 இயர்ஸ்க்கு 23% கொடுத்திருக்கு சார், 5 இயர்ஸ்க்கு 17 இந்த மேல கொடுத்திருக்கு. இருக்கு பாருங்க, டைரக்ட் growthனு இருக்கு பாருங்க. ஆமா சார், ஆனா செலக்ட் பண்றப்ப ஒண்ணு கேட்கலையே நம்ம பை பண்றப்போ, அதனால தெரியல.
இது 5000, அது ஹெச்டிஎஃப்சி வந்து 1100 தான். நான் வந்து எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் வச்சிருக்கேன். ஜீரோதா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ். இது எஸ்பிஐ எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் மார்க்கெட்டு கான்ட்ராவா வா. வாங்குவாங்க. ஓகே. எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு. அப்புறம் ஜீரோதா ஆஃபர் கொடுப்போம், நியூ ஃபண்ட் ஆஃபர் கொடுத்தப்போ வாங்கினது ஜீரோதா 48, 40, 30, 5 வருஷத்துல 30 எல்லாத்தோட இது பரவாயில்ல. பிளஸ் வந்து என்ன இருக்குன்னா ரிவர்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, கெயிலு, ஓஎன்ஜிசி, வேர்ல்பூல்லாம் வந்து டவுன் ஆயிட்டு இப்ப ரிவர்சல் ஆயிருக்காங்க. டொரண்ட் பவர், ஆக்சிஸ் பேங்க், பயோகானு, ஓகே, டி பில்லு, 182 பில்லு ரெண்டுமே. அதனாலதான் 1% லோடு கொடுக்குறானா, இதுல எல்லாம் அவன் டேலி பண்ணணும்ல. 1% சார் இப்ப 5000 நம்ம ஒரு 1 லேக் போட்டுறோம் சார் 2 இயர்ஸ். 30% எவ்வளவு சார் வரும்? எப்படி கால்குலேட் பண்றது? ஒன் லேக் 30%னா 30,000 ரூபாய் மேடம். 1 லேக் 30,000 2 வருஷம் கழிச்சு 2,30,000 கிடைக்குமா? 1% எவ்வளவு பிரதர் எடுத்துப்பான்? 3,000 எடுத்துப்பாங்களா? அதுல எதுல இருந்து 1% எனக்கு தெரியலையாது. அதுதான் கேக்குறேன். நம்ம ப்ராஃபிட்ல இருந்தா சொல்லுங்க ஜெரால்ட் சார், நீங்க தான் சொல்லணும். அதாவது எக்ஸிட்லோட 1 இயர்க்குள்ள நான் மட்டும்தான் 1%. அப்படி அப்புறம் அவனுக்கு என்ன லாபம் இருக்கும் இதுல? அவனுக்கு நம்ம அதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.61 எடுத்துக்கிறான்ல, அதுதான் லாபம் அவனுக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் அவனுக்கு சேலரி, நம்ம கொடுக்குற சேலரி அதுதான். சரி சார். சில பேர் அது சொல்றாங்க பாருங்க, மேம் பை டைரக்ட்லி ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், ஆமா சார், அதுதான் சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரே இடத்துல பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெரோதால வாங்கிக்கலாம். இல்லன்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்குள்ள போய் இது நம்ம செல்லர்ஸ்க்கு யூஸா இருக்கும். காயின்ல வாங்கிட்டா பிளட்ஜ் சரி, எவ்வளவு பண்றது சார் அதுல எவ்வளவு நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, ரேட்டுக்குலாம் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. சார் இல்ல சார், இதுல வந்து இது வரும் சார், எதுங்க செபியோட சார்ஜஸ் வரும் இதுல. அதாவது நீங்க இல்ல டைரக்ட் காயின்ல வாங்குறதுக்கும் டைரக்டா எஸ்பிஐ ஐஎம்ஏரா செட்ல டைரக்ட் சைட்ல போய் வாங்குறதுக்கும் கேக்குறாங்க. ஆமா, இதுல வந்து என்னன்னா, அதுல வந்து அவன் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும் தான் வாங்குவான். யாரு வாங்குனீங்கன்னா, இதே காயின்ல இல்ல புரோக்கர் மூலியமா போனீங்கன்னா அந்த இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் அந்த இதெல்லாம் போடுவாங்க, செபி சார்ஜஸ் இதெல்லாம் போடுவான். அங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டி மட்டும் தான் வரும், இங்க ஸ்டாம்ப் டியூட்டியும் வரும், பிளஸ் வந்து அவங்க போடுற சார்ஜஸும் வரும். நம்ம எழுதி வச்சு நம்ம இதுல வாங்கியிருக்கோம், நம்ம இதை பாக்கணும்னு நம்ம அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். ஒண்ணும் இல்ல, இதுல போய் பாருங்க மேடம். இதுல போய் பார்த்துட்டு எவ்வளவு சார்ஜஸ் வருதுன்னு பாருங்க. அதே அதுல போய் போட்டு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு சார்ஜஸ் வருதுன்னு பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. இங்கே விற்கலாம், அங்கே விற்கலாம், பட் அதுல வந்து அங்க மட்டும் தான் விற்க முடியும். அதை பாத்துக்கோங்க சார். இது நான் கம்பேர் பண்ணி போடுறேன். இது மிரர் அசெட்டோட லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து 122 NAV. சார் பாத்துக்கோங்க, அப்படியே நம்ம கம்பேர் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. இதுல வந்து போய் பாத்தீங்கன்னா வந்து 109 இருக்கு 15th ஜூலை நேத்தோட. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், ஒவ்வொரு ஏஎம்சிக்காரனு அவன் சௌரியத்துக்கு விளையாடுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு புரோக்கரு இது வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ற, எந்த இஷ்யூ இல்லாம போய்க்கிருக்கு. அதாவது சாப்பிடும்போது சாப்பாடு கரெக்டாக சமைக்க முடியாது, எக்ஸஸ் வரத்தான் செய்யும். குழம்பு கரெக்டாக வைக்க முடியாது, சட்னி கரெக்டாக தாளிக்க முடியாது, எல்லாமே எக்ஸஸ் வரும். இதை கணக்கு பார்த்தோம்னா சமைக்க முடியாது, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இலையட்டிக்கு போட்டு போயிடணும். கண்டிப்பா இதுல இந்த டிஃபரன்ஸ் வருதேன்னு கேக்குறேன். என்ன பிரைஸ் வருது அங்க? இந்த ஆட்டையே நான் வரல, ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் போகணும், அப்புறம் இன்னும் ஹெச்டிஎஃப்சி வேணா ஹெச்டிஎஃப்சி போகணும், ஒவ்வொன்றுக்கா போகணும். எங்களுக்கு காயின் பெஸ்ட்டாக இருக்கு, அதில் பரவாயில்ல, ஓகேவா? அவங்களுக்கு எவ்வளவு அதாவது நாலேஜ் நிறைய இருக்கவங்க நிறைய சுத்தி பாத்துங்க. எங்க மாதிரி ஜீரோ நாலேஜ் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு அது பெஸ்ட். எங்களுக்கு அவ்வளவுதான் நாலேஜ், அது பிறகு ஈஸியா இருக்கு. போறோமா வாங்குறோமா. எம்எஃப் சென்ட்ரல்னு இருக்கு சார், அதுல போனீங்கன்னா எல்லா ஃபண்டுமே வந்துருவாங்க. எம்எஃப் சென்ட்ரல் 2 பேருமே சேர்ந்து வச்சிருக்காங்க, அதுல போனீங்கன்னா எல்லா ஃபண்டுமே வரும். அது இல்ல, நம்ம எதெல்லாம் ஃபண்டு வாங்கியிருக்கோமோ அது வந்துடும், அவ்வளவுதான். அது வந்துடும். பிளஸ் வந்து புதுசா வாங்குறது அதுல நீங்க வாங்கலாம், எந்த கம்பெனி வேணாலும் வாங்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ரிஜிஸ்டர். என்ன சொல்றேன்னா போட்டு
ஒரு ஃபண்டை போட்டேன், ஒரு வருஷம் இவ்வளோ கொடுத்துருக்கேன், 2 வருஷம் இவ்வளோ கொடுத்துருக்கேன், 5 வருஷம் இவ்வளோ கொடுத்துருக்கேன், நான் நினச்ச நேரம் வாங்கிக்கலாம், நினச்ச நேரம் போய்க்கலான்றது நான் சொல்கிறது ஈஸியான விஷயங்கள். ஓகேவா? நீங்கள் திரும்ப லாக்இன் பண்ணி பேன் கார்டு கொடுத்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் ஒவ்வொன்று இன்னைக்கு ரேட் எவ்வளோ, என்னைக்கு ரேட்டில் க்ளோஸ் ஆச்சு, ஏதாவது உண்டா யார்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு ஜீரோதாவில் ஃபண்டு வந்து ஒரே ஒரு ஒவ்வொரு இதுக்கும் போக வேண்டியதில்லை சார். எம்எஸ் சென்ட்ரல் போனீங்கன்னா எல்லா ஃபண்டையுமே அதில் பார்த்துக்கலாம், எல்லா கம்பெனி ஃபண்டையும் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க தான் ரீசாரு, 2 பேரும் தான் ரீசாரு, அதனால 2 பேரும் சேர்ந்து வச்சிருக்காங்க. சரி பார்த்து இதையும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்க. கூடுதல் தகவல் இல்ல உங்களுக்கு அதான் கூட வேணும்னா யூஸ் அதான் ஐயோ அதான் சொல்கிறேன், இதுவும் தகவல், இதுவும் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிங்க, தப்பு இல்லை. ஓகேவா? கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்க, என்னடி அப்படியே விட்டுருங்க. விட்டுங்க அவ்வளோதான். ஓகே டன். அதான் ஓகே எம்எஸ் சார், இது சென்ட்ரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கன்வீனியன்ட்டா இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. அந்த எனக்கு அதுல கொஞ்சம் பைசா மிச்சம் இப்போ நினைச்சா எனக்கு அது என்னன்னா, போய்க்கலாம். நான் திரும்ப சொல்றேன், அவ்வளவுதான். ஜீரோதாவில் பண்ணிட்டு நான் So, கூட பிளட்ஜ் பண்ணிடுவேன். செல்லர்ஸ்க்கு ட்ரேடர்ஸ்க்கு அது ரொம்ப ஃபர்ஸ்ட் கேளுங்க, யூஸ்ஃபுல்லா பிளட்ஜ் பண்ணிக்கிறேன். கரெக்ட். நான் சொல்றது வந்து ஆ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆமா வர காசே வந்து ம் நேரடியா காசு கிடையாது, ஒரு பக்கம் வருமானம் வரும். அந்த வருமானத்தை கொண்டு ஓகே போய் ஓகே. இங்க அப்ப சாரி மிச்சம். சார், அப்புறம் நீங்க சொல்றதுதான் கரெக்ட். காயின் தான் கரெக்ட். உங்களுக்கு ஓகேவா? காயின் தான் இப்ப கரெக்ட். காயின்ல இந்த மாசம் எனக்கு வருமானம் கம்மியா இருக்கு, நான் வாங்கணும்னு நினைச்சேன்னா பாஸ் பண்ணி நிப்பாட்டிக்கிடுவேன். எனக்கு இடையில நாளைக்கு மார்க்கெட் 1000 மாதிரி விழுந்துருச்சு, உடனே காயின்ல இன்னைக்கு விழுந்துருச்சுன்னா மதியமே விழுந்துருச்சுன்னா ஆர்டர் போட்டேன், எனக்கு இன்னைக்கு நாளைக்கு 1000 உடனே ஏறாது, 2 3 நாள் ஆகும் ஏறுறது. எனக்கு ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள விழுந்த அளவுக்கு லாபம் கிடைச்சா கூட நான் வாங்கிக்கிடுவேன். எனக்கு ஈஸியா இருக்கு. நான் சொல்றேன், ஜீரோ நாலேஜ் எங்களுக்கு இதை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜீரோ நாலேஜ் இல்ல சார், எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு. இல்ல சார், நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இல்ல அது இது பிளட்ஜ் பண்றீங்கல்ல, அது எக்ஸ்ட்ரா இல்ல நாலேஜ். இல்ல அது அப்படி சொல்ல தேவையில்லை. ஜீரோ நாலேஜ்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அவ்வளவுதான். அப்படி யூசர் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்லி. போயிடணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்துல என்ன சௌகரியம் வருமோ, இப்ப ஒண்ணும் கிடையாது. 2 கார் கம்பேர் பண்ணுவோம். ஒரு கார் மஹேந்திராவோட தார், இன்னொரு கார் மாருதியோட ஜிப்சி, இப்ப வந்து ஜிம்னி. ரெண்டுக்குமே டிரைவர் ஏறி உட்காந்தானா ஜிம்னில தண்ணி கேன் வைக்க முடியாது, ஒரு கண்ணாடி ரேஃபன் கிளாஸை வைக்க முடியாது, உங்க போனை வைக்க முடியாது. இதே தார்ல இருந்தா எல்லாமே இருக்கு. இப்ப எது கன்வென்ட் உங்களுக்கு? ரெண்டு ஒரே காம்படிட்டர் தான், ஆஃப் ரோட் வண்டி தான், 2 பேரும் வந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளுக்கு எது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது? ஓகே, வேற இதுல அடிஷனலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஹலோ 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 மனோ சொல்லுங்க சார், சுரேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க. சின்ன டவுட் சார். ம் சார் இல்ல இப்ப நம்ம காயின்ல எஸ்டிபி பண்ண முடியாதா சார்? இப்போ ஏதோ நம்ம கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு, ஒரு 2 லேக் 3 பண்ணலாம் லேக். பண்ணலாம் பண்ணிட்டு எஸ்டபிள்யூவியும் பண்ணலாம். இல்ல எஸ்டபிள்யூபி இல்ல சார், எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், எஸ்டிபி. இப்ப இருக்கான்னு பாருங்க. எஸ்டபிள்யூ இல்ல எஸ்டிபி இல்ல சார், நானும் செக் பண்ணேன். பொறுங்க எஸ்டபிள்யூ வித்ராயல் இருக்குல்ல, இருக்கு வித்ட்ரா இருக்கு. இருக்கு சார், வித்ட்ரா இருக்கு, எஸ்டிபி இல்ல. எஸ்டிபி மீன்ஸ் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறீங்க? எங்க இருந்து எங்க சார் பண்ண இல்ல சார், இப்ப ஆசைப்படுறீங்க? வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ ஒரு 5 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். சரி 5 லேக்னா இப்போ லம்சமா போட்டோம்னா சடனா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா டோட்டல் ஃபண்டு குறைஞ்சிரும். அதனால ஆமா அந்த 5 லேக்ஸ் தூக்கின்னு போய் எதனா ஒரு டெப்ட் ஃபண்ட்ல போட்டுருவோம், ஒரு 3 லேக் 2 லேக் அது மாதிரிட்டு. சரி ஸோ அங்கிருந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் சார், இந்த ஃபண்டுக்கு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் அப்படி போகணும்னு சொல்லிட்டு. தெரியல, ஓ நான் இந்த இஷ்யூவை நான் பார்த்ததும் இல்லை, அதனால அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுல நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் இருக்காண்டு. ஓகே சார், ஓகே ஓகே, இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும்டா, டிக்கெட் ரைஸ் பண்ணி கொரிஸை ஜீரோதாக்கு அனுப்புங்க. ஓகே சார், ஓகே. இப்ப ஒண்ணுமில்ல, ஜீரோதால ஒரு விஷயம் நடந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் போய்க்கிருந்துச்சு, ஆர்பிஐ பாலிசி பண்ண பேங்க்ல இருந்து போகணும்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 10 ஃபண்டு போட்டிருக்கணும், ஒவ்வொரு ஃபண்டுக்கா பேங்க்ல இருந்து போகணும் மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் கொரிஸ் எல்லாம் ரெடி பண்ணோன்னே நீ மொத்தம் வந்து நின்றோம், நீங்க டிக்கெட் அடிச்சு எத்தனை வேணுமோ ஃபண்டா போட்டுக்க, 4 5 டிக்கெட் அடிச்சு போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒவ்வொரு டே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளால நம்ம என்ன தேவையோ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரை பண்ணுங்க, அது என்னன்னு மட்டும் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க, கேட்டுருவோம். அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கு அவங்க கிட்ட. ஓகே சார், அதே ஓகே. போல வாட்ச் லிஸ்ட்ல இப்ப 100 கொண்டு கொண்டாங்க, கவனிச்சிங்களா? ஓ ஜீரோதா இல்ல வாட்ச் சார், அது லிஸ்ட்ல 100 பார்க்கல. வைக்கலாம். முந்தி 40 20 இருந்துச்சு, 40 இருந்துச்சு, இப்ப 100 போடலாம் வாட்ச் லிஸ்ட்ல. அப்ப 7 வாட்ச் இருக்கு, 7 8 இருக்கு, 800 ஸ்டாக் நீங்க வாட்ச் லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஓகே, மனோ சார், சொல்லுங்க சார். ஒரு சின்ன சின்ன கேள்விகள் இதுல இருந்து. தெரிஞ்சா சொல்றேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபண்டுகள்லாம் எப்படி செலக்ட் பண்ணலாம்? லார்ஜ் கேப், மிட் கேப், இந்த மாதிரி எப்படி இது எத்தனை ஃபண்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்? இதில் எப்பப்போ என்டர் ஆகலாம்? எஸ்ஐபி போடலாமா, இல்லை லம்சமா போட்டு திரும்ப என்ஐவி இறங்கும் போது போடலாமா? இதெல்லாம் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே இப்போ கொஸ்டின் ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து முந்தி வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் நிறையா பிடிச்சிருந்தாங்க, நிறையா இருந்துச்சு ஃபண்டு. இப்போ ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. அதாவது உங்க ரிட்டனை கனெக்ட் பண்ணி எபோ 30 40 பிலோ 40க்குள்ள இருந்தீங்கன்னா, அதாவது 40 வயசு கீழே 30 வயசு கீழே இருந்தீங்கன்னா, நீங்க
மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ரிஸ்க்கை கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க. ஓகேவா? லார்ஜ் கேப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. இதெல்லாம் ரிட்டர்ன் நல்லா கொடுக்கும். இல்லை நான் 50க்கு மேலே 50-60 மேலே இருக்குன்னா லார்ஜ் கேப்பும் அதுக்கு அடுத்து இருக்க வச்சுங்க. ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் கம்மியாக போட்டுருங்க. இது ஒரு கேட்டகரி. ஓகே. இல்லை எனக்கு இல்லை ஓவராலாக எல்லாம் போகுதா எல்லாமே ஒரு 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 லார்ஜ் கேப் ஒன்று, ஒரு மிட் கேப் ஒன்று, ஒரு ஸ்மால் கேப் ஒன்று, ஒரு ELS ஒன்று. ம் ஓகே சரி. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ஃபண்டையுமே சிம்பிளாக நீங்கள் எந்த இதில் போனாலும் ஒரு 1000 500 உள்ள அவங்க மினிமம் கேரக்டர் உள்ளே போய் இந்த ஃபண்டெல்லாம் உங்களுக்கு ஒரு போலியா கரெக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்றதுட்டையும் பெரிய அமௌண்ட் எதுவும் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு டெஸ்ட் ரவுண்டு எல்லாமே அது 500 100 எவ்வளோ போடுறோம் எவ்வளோ போய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போலியா வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் பை பண்ணிக்கலாம். SIP தனியாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் அப்பயே பையும் பண்ணிக்கலாம். 2 வகையும் இதில் இருக்குது. அதனால் இதில் அந்த அந்த விஷயம் ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. கீழே இருக்கு கொஞ்சம் கீழே இருக்குங்கம்மா. ஆ இப்போ இந்த ஃபண்டை போகிறீங்க பையின்னு கொடுத்து எப்போ வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ம் SIP ஸ்டார்ட் பண்ணீங்களா 3 நாள் இன்னைக்கு போட்டீங்களா நேர்ந்து 3ஆவது நாள் டேட் எடுக்கும். இப்போ SIP போட்டிங்கன்னா SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. SIP போடுங்க அதை SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி SIP ஞாபகம் ம் கீழே இருக்குங்க. இது ஆ தேதி இருக்கா தேதி இருக்கா? ஆ ஆ அந்த தேதியை வந்து கிளிக் பண்ணுங்க. 30 நாள் தேதி வரும். எந்த தேதியில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு AMCயில் போய் இந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளோ சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ம் ஓகே ரைட் மந்த்லி கீழே இருக்குங்க. ஃப்ரீக்வன்சி கீழே இருக்குங்கம்மா. மந்த்லி வருங்க. அதில் அந்த மந்த் நமக்கு பக்கத்தில் மந்த் இருக்கு. அந்த மந்த் ஃபுல்லாக வரும். சிலது டே வீக்லி மந்த் 3ஆ பிரிச்சுப்பாங்க. 15 days ஒன்று வீக்லி ஒன்றுன்னு வந்துருப்பாங்க. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அதை போட்டு காமிக்கிறேன். வீரா செட் போடுங்கம்மா. இதே வருது. மிரா செட் தான் இப்ப போட்டிருந்தேன். மிரா செட் தான் இப்ப போட்டது. பராக் பாரிக் ஃபிளெக்ஸி ஃபண்டு. போடுங்க இதான் போடுங்க. மந்த்லி குவார்டருக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதான் வந்துருச்சா? வீக்லி 50 days மந்த்லி குவார்டர்லி இப்படி நம்ம செலக்ட் பண்ண பொறுத்து இருக்கு. இது போக அப்படியே அதை விட்டுருங்கம்மா. விட்டுட்டு கீழே வாங்கம்மா. சூஸ் டேட் இருக்கு பார்த்தீங்களா? இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? மாசம் எனக்கு வருஷம் இந்த டேட்ல வந்து எனக்கு இத்தனை % ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் படி நம்ம 10% ஏத்திக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? வேணாம்டா கட் பண்ணிக்கலாம். அதான் சொல்லி ஓகே. இப்போ SIP போட்டீங்கன்னா இப்போ தேதி இருக்கு. தேதி போடுங்க. இதை டிக்கெட் எடுத்து விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக் எடுத்து விட்டுருங்க. என்ன சார்? ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மட்டும் எடுத்து விட்டுருங்க. கீழே இருங்க கீழே இருங்க கீழே இல்லை கீழே கீழே இருக்கு. AMC வேணாம். ஆட்டோ எடுத்து விட்டுருங்க. இப்போ AMC டிக் பண்ணீங்கன்னா இது எதுவுமே வராது. நீங்க மேலே போங்கவே. ஆமா ஆமா மேலே போங்க. AMC டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே இந்த எதுவுமே வராது. ஓகேவா? ஏன்னா அவங்க AMCல உள்ள ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது. அதே போல தேதி ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கு. AMC கீழே இருக்க போட்டிருப்பாங்க. சுட் பி கேனாட் சேஞ்ச். அதாவது இதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு அவங்களே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. சிலது கம்பல்சரி AMCல இருக்கும். அது வேற வழி இல்லை. இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன டவுட் வர மாதிரி இருக்கும். தயவுசெய்து கேளுங்க, தப்பு இல்லை. சொல்லும் போது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பண்ணும்போது ஏதாவது சில டவுட் இருக்கும். பரவாயில்ல, ஆன்லைன் ஆஃப்லைன் நீங்க எப்போ யூஸ் பண்ணாலும் என்கிட்ட கேளுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச மனோஜ் சார், நிப்டில வீக்லி ரெட் கேண்டில் வரும்போது மட்டும் எனக்கு SIP எடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் போட முடியுமா? இல்ல, நீ வீக்லி ரெட் கேண்டி உங்க காலையில மதியம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு போட்டு விடுங்க. அடுத்த நாள் டேட்டுக்கு எடுத்துக்கிறோம். அப்படி வீக்லி ரெட் கேண்டி வரதை நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்க வாங்கிக்கலாம். வீக்லி மேனுவலா நம்ம போய் வாங்கிக்கணும். அதை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ட்டு போடுங்கம்மா. இன்ட்டு போட்டு விட்டுருங்க. இன்ட்டு போடுங்கவே. இன்ட்டு போட்டு பையன் விடுங்கவே. ஒன் டைம் பை சார். புரியுது. இல்ல திரும்ப நீங்க பை பண்ணலாம். ம் ஒன் டைம் பை பை இல்லைங்க. ஒவ்வொரு டைம் அதே பை பண்ணிக்கலாம். ஓகே, புரியுது. ஒவ்வொரு டைம் பை பண்ணிக்கலாம். அதனால அது ஒரு SIP வந்து நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு எப்ப இன்னைக்கு மார்க்கெட் விழுந்துருச்சு 12 மணிக்கு விழுந்துருச்சு தெரிஞ்சு 1000 மாதிரி விழுந்திருக்கு. நீங்க ஆர்டர் போடுங்க. நாளைக்கு டேட் எடுங்க. நாளைக்கு 1000 ரெக்கவர் ஆகாது. எப்படி போனாலும் 10 மிச்சம் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 1000 விழுந்து வாங்கியிருப்பீங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு 1000 விழுந்திருக்கும். ஓகேவா? அப்பயும் உங்களுக்கு லாபம் தான். ரைட்டா? ஓகே. இது ஒரு பெரிய விஷயம். நம்ம கரெக்டா பிடிக்க முடியாது. ஆனா அந்த நம்ம செய்யற விஷயம் தப்பா இருக்காது. ஓகே சார், थैंक यू சார். ஓகே. UPIல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லிமிட். நெஃப்ட்னா நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர். இல்ல SIP போட்டோம்னா மாண்டேட் பண்ணி விடணும். அது பண்ணாதீங்க. இது தேவையில்லை. அந்த டயத்துல உங்களுக்கு பணம் இருக்காம போகும். இதுதான் நம்ம நினைச்ச நேரம் போடுங்க. முழுசா நீங்க எந்த வகையில கொடுத்துடாதீங்க உங்ககிட்ட. இல்ல நான் SIP போட்டா அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்கறேன் உங்ககிட்ட. வேணாம். அதான் எதுவுமே வேணாம். நீங்க பேங்க்ல SIP போட்டு வெயிட் பண்ணுங்க. 3 நாள் உங்களுக்கு டேட் இருக்கு.
இப்போ இன்னைக்கு 15ஆம் தேதி போட்டிருக்கீங்கடா, 16, 17, 18, 19 4 நாள் முடியும் உங்களுக்கு ப்ராசஸிங்ல நிற்கும். ஓகே ஓகே. இதுல நீங்க போய் எப்போ பே வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபண்ட் இருந்தாலும் கிளிக் பண்ணி ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே டன்னா, ஓகே அதெல்லாம் ஒன்றும் கவலை சார். கிடையாது. தேங்க்ஸ். இல்லை ஒரு நாள் போடுறீங்க, மார்க்கெட் நல்லா உச்சத்தில் போயிடுச்சு, அதை ம் அப்படி நிப்பாட்டிங்க, போட வேணாம். ம் 3 நாள் கழிச்சு கேன்சல் ஆகிக்கிறோம். ம் அப்போ கேன்சல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து டேட்டா போடுங்க, அடுத்த 3 நாளைக்கு டேட் மாற்றி போட்டுக்கே போங்க. நம்ம ஸ்டாக் வாங்குற மாதிரியே தாங்க, விழுகும் போதெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் வித்தியாசத்தில் வாங்கிக்கே இருக்கலாம். ஒரே மாதம் 2 இடம் வாங்கிடலாம், ஒரே மாதம் 3 இடம் வாங்கிடலாம், ஒரு மாதம் வாங்காம விட்டுறலாம், ராக்கெட்டாக மேலே போய்க்கிருக்கோம். ஆ அது எதுக்கு வாங்கிக்கிட்டு, எப்போ விழுதா வாங்கிக்கலாம், ஆவரேஜாக நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் எஸ்ஐபி எந்த காரணத்தை கொண்டு விழுகும்போது கூட எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, கட் பண்ணிடாதீங்க. ம் வாங்குறது வேற, எஸ்ஐபி வேற. எஸ்ஐபி நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டேட்டு எப்பயுமே மாசத்துல கடைசி வாரம் வச்சுங்க, 20லேருந்து 30 தேதிக்குள்ளே எஸ்ஐபி வச்சுக்கோங்க. ம் எஸ்ஐபி டேட்டா வச்சுக்கோங்க. வாங்குறது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் விருப்பப்பட்டு வாங்குறீங்களோ வாங்கிங்க, அதில் ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை. எஸ்ஐபி மட்டும் அந்த 20 to 30 டேட் ஒரு ஃபிக்ஸட் டேட்டா வச்சு அதில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு மார்க்கெட் விழுந்துச்சு அதை நீங்கள் கட் பண்ணாதீங்க. எஸ்ஐபியோட பிளான் பக்காவாக இருக்கும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ணாதீங்க. பை பண்ணுறதா உங்கள் இஷ்டத்துக்கு காசு இருக்கும்போது வாங்கிக்கிங்க. ஓகே. வேற இதில் தான் டவுட் சார் இருக்கா? ம் இது வந்து ஒரு 50,000 போடுறோம்னு வச்சுக்கோங்க 2 இயர்ஸ்க்கு, ம் அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குமா சார்? இதோ வரேம்மா, ஒரு நிமிஷம். இப்போ கேள்வி உங்களுக்கு அதை என்ன? மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்களேன் இதோ கமல் வரேன், ப்ரோ, சொல்லுங்களேன். இதோ வரேன், நானே சொல்கிறேம்மா. ஏன்னா நம்ம அதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டா சில யாருக்காவது தோணும்னு நினைக்கிறவங்க போடுவாங்க, அவ்வளவுதான். மேடம், நான் அந்த கமல் கேட்டார்ல, சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் என்னுடைய ஸ்டைல சொல்றேன். ம் அதாவது எல்லாத்துலயுமே இருக்கிற மாதிரி நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துலயும் எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ல ம் நான் போய் கிரைசில் ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டட சர்ச் பண்ணுவேன் மணி கண்ட்ரோல்ல போய். ம் சரி. அது ட்ரிபிள் ரேட் 5 ஸ்டார் ரேட்டட் கிரைசில் ரேட் எது இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணி அதுல ஸ்மால் கேப்ல ஒன்னு செலக்ட் பண்ணுவேன், ம் மிட் கேப்ல ஒன்னு செலக்ட் பண்ணுவேன், ம் லார்ஜ் கேப் ஒன்னு, அடுத்து ஃபார்மா செக்டார் ஒன்னு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அது இது ரியல் எஸ்டேட். இப்ப கூட மனோஜ் சார் சொன்னார்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ம் ம் அது ஒண்ணு. அப்புறம் ஏதாவது கட்டாயமா ஃபாரின் மோன் 100 மாதிரி ம் மீரே அசெட்ல ஒன்று வச்சிருந்தேன். அவன் ஃபண்டை இப்போ வந்து இது பண்ணி வச்சுட்டான், ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏதோ இது பண்ணி விட்டானுங்க. வெளியே வந்துட்டோம். ஆமா, அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஃபண்டை கொடுத்துட்டு இப்ப ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன், ஏதாவது ஒரு ஃபாரின் ஃபண்ட் நாஸ்டாக்லயோ டியோ ஜோன்ஸ்லயோ 500லயோ யூஎஸ் மார்க்கெட்ல ம் பண்றது மாதிரி அது ஒண்ணு வச்சுக்கணும் நம்ம. ம் ஏன்னா நம்ம டைரக்டா யூஎஸ்ல ட்ரேட் பண்ண முடியாது, அதனால இவங்க ஃபண்டு இது மூலமா நம்ம ஒண்ணு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா ம் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது பாருங்க. ஸ்மாலு, மிட், லார்ஜ் கேப் வந்துருது. ம் அப்புறம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச செக்டார், நான் வந்து ஃபார்மா செக்டாரும் ரியல் எஸ்டேட் செக்டாரும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அது ஒண்ணு. அப்புறம் ஃபாரின் ஃபண்ட்ல ஏதாவது ஒண்ணு. இதை வச்சு நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்ல இப்ப காயின்ல வாட்ச் லிஸ்ட்ல மைனஸ் எது ரெட்ல காட்டுது, அந்த 6 மியூச்சுவல் ஃபண்ட்லயும் எது ரெட்டா இருக்கோ ம் அப்ப மட்டும் ஒரு 5,000 ரூபாய்க்கு 3,000மோ 6,000மோ 7,000மோ ம் வாங்குறது. ம் அப்படியே வாங்க, அப்படி ஆவரேஜ் அந்த நான் வச்சிருக்க 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ம் அப்படி அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே. எதனா ஃபியூச்சர்ல நம்ம செல் பண்றதுக்கு வசதி இதையே பிளட்ஜ் பண்ணி நம்ம செல்லும் பண்ணிக்கலாம் ம் மல்டி பர்பஸ்க்காக. இப்படிதான் நான் ஃபாலோ பண்றேன். அதனால நீங்களும் இது மாதிரி பாருங்க. ஃபார்மாலாம் நீங்க என்னைக்குமே அழியாதுங்கறனால ஃபார்மா சூஸ் பண்ணிருக்கீங்க, ஆமா கரெக்டா? ஆமா, ஹெச்டிஎஃப்சில ஃபார்மா இதுல என்ன போட்டிருக்கேன். ஃபார்மா நீங்க போடுறீங்க நீங்க? நான் இந்த என்ன போட்டிருக்கேன்னா என்ன போட்டிருக்கேன், HDFC ஃபார்மா ஹெல்த் கேர் ஃபண்டா? ஆமா இந்த இப்பதான் விண்டோ க்ளோஸ் பண்ண இந்த வந்துட்டேன். இதுவா? இந்த ஒரே 1000 நிமிஷம் crores. இந்த வந்துடுறேன். என்ன உங்களுக்கு டவுட்? சார்ட் ஹோல்டிங்ஸ் சார்ட் பாருங்க. இந்த 3 months, ஹெச்டிஎஃப்சி 6 ஃபார்மா months. ஹெல்த் கேர் ஃபண்ட். இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1000 crores. ஆமா செக்டோரியல் திமேட்டிக். இப்ப நம்ம வந்து அன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் டிஃபென்ஸ் செலக்ட் பண்ணாலும் அந்த மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கு அதெல்லாம். இது புதுசா வந்திருக்குமா? உங்களுக்கு கீழே இறங்க சொல்றேன். இது நான் ஒண்ணு வச்சிருக்கேன். கீழே இறங்க சொல்றேன். இல்ல கீழே அதுல இறங்க என்ஏவி 13 14 தானே இருக்குன்னா புதுசா தான் இல்ல வந்து ஒண்ணு ரொம்ப லான்ச்சிங் டேட் செப்டம்பர் 14 பத்தி தான் 6 வந்து மாசம் ஆச்சா? 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆக போகுது. ரைட் மேலே ஏத்துங்க. போயாச்சு. எனக்கு இந்த செக்டர் மிஸ் பண்ண ஸ்டார்ட் விரும்பல. ஒரு கொஞ்சம் ரேட்ல 10 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 9 ரூபா போயிட்டு 9 ரூபால இருந்து 13 ரூபா 10 ரூபா வந்திருக்கு இப்போ. போயிட்டு இருக்கு. இதே கட்சி டிஃபென்ஸ் பண்ணிட்டு 10 ரூபாயில ஆரம்பிச்சு 23 ரூபா போச்சு. இது ஒரு வருஷம் தாச்சு, எல்லாம் ஒரே நேரம் வந்ததுதான். அப்படியே இப்ப கட்சி தீமேட்டிக்னால அவங்க சூஸ் பண்றாங்க. ஓகே, டிஃபென்ஸ் அடிங்கம்மா, கட்சி டிஃபென்ஸ் அடிங்க. மனோ சார், என்இவி எப்பெல்லாம் அப்டேட் ஆகும் சார்? ஈவினிங் 6 சாயங்காலம் 7 மணிக்கு மேடமா. 6 7 மணிக்கு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே 19th May லான்ச்.
இது எப்ப அப்டேட் ஆகுங்கிறத இங்க கீழே போடுறாங்க. டேட் ஒண்ணு கூட பார்த்தனே. ஓகே ஓகே. ஷோ இப்ப அந்த லோவா இதான் இருக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா? புரியல என்ன கேக்குறீமா? லோவா இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணணுமா? இல்ல இல்ல, இது வந்து நீங்க ஸ்டாக் மேல ரொம்ப கண்ணு கங்கோத்தி பாம்பெல்லாம் பார்க்க வேணாம். ஓஹோ ஃபர்ஸ்ட் சரி. உங்களுக்கு ஒரு 5 ஃபண்டோ 4 ஃபண்டோ, அது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வேணும் ஃபர்ஸ்ட் அந்த கால்குலேஷனுக்கு வரணும். இப்போ உங்களால எவ்வளவு ம். இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு சின்ன எக்ஸ்பிளைன், யாராவது ஒருத்தர் மட்டும் ஒத்துழைங்க, ஏதாவது நான் என்னால முடிஞ்சதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் மாசம் கொடுக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் மந்த்லி? மந்த்லியா? மந்த்லி மினிமமா சும்மா மினிமம் என்னால பண்ண முடியும்ன்றது ஒரு சொல்லணும். இது அமௌண்ட் உங்களுக்கு 10,000 போச்சுக்கோங்க மேடம் சார். 10,000 10,000 போடலாம். வச்சுக்கோங்க. 10. ஓகே. ஆனுவல் வருஷம் எவ்வளவு கூட்ட முடியும் உங்களால இந்த 10? ஒரு 12 அதான் ஒரு 2,000 வச்சுக்கோங்க. என்ன எனக்கு ரேஞ்சுக்கு இருக்கலாம். வருஷத்துக்கு 2000 கூட்டலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல எதுவும் காம்ப்ரமைஸ் இல்லைங்களா? ஓகே இல்ல. ஓகே. எத்தனை வருஷம் பண்ண போறீங்க? ஒரு 2 to 3 years தான். இல்ல இல்ல, நான் சொன்னேன் கண்டிப்பாக 5 years பண்ணும் போதே நல்லா இருக்கும் ஆரம்பிச்சிட்டேன். அதனால நீங்க இதை ஓகே. வந்து இவ்வளவு நீ வருஷம் 2000 கூட்டுறதுக்கு எதுக்கு 3 வருஷத்துல 6000 தான் கூட்டுவீங்க? அதுக்கு இது தேவையில்லை. இது ம் எல்லாமே 5 years மேல போகும்போது தான். ம் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 years சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களால என்னென்ன யோசிக்க முடியும்னு யோசிங்க. ஓகேவா? ம் ரெக்கமெண்டேஷன் வெறும் 16%. அவங்க 30 40 கொடுத்துருக்காங்க சிஜிஆர், அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஆவரேஜா 17 தான், ரொம்ப லோயஸ்ட் 17. ஓகேவா? ஓகே. 10 இயர் பண்ணாவே நீங்க கட்டுற அமௌண்ட் 22 லட்ச ரூபா தான். ஓகேவா? அவன் கொடுக்குறது 28 லட்ச ரூபா, ஆல்மோஸ்ட் 51 லட்ச ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ம் அப்படி டபுள் 10 இயர்ஸ்ல. எவ்வளவு ரொம்ப லோ எக்ஸ்பென்ஸ் அனுவல் ரிட்டர்ன், ரொம்ப 17 இருக்கையில கம்மி. எல்லா பேரும் 15 to 20 கொடுக்குறாங்க, நம்ம 17 தான் போட்டிருக்கோம். இதை 10 வருஷத்தை நீங்க வருஷத்தை மட்டும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கடா, 5 வருஷம் எவ்வளவுமா 15 ஆக்குறேன். முதல்ல 50 லட்சம் பார்த்தோம்ல, ம். இப்போ 1.5 கிடைக்கும். வெறும் அடுத்த 5 வருஷத்துக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நாட்கள் தான் முக்கியம். 10 வருஷத்துல கிடைக்கிறத விட அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தோட 2 மடங்கு கிடைக்கும். அடுத்து கிடைக்கிற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகம். ஆனால் இதை லாங் டேர்ம் மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மோர் தென் 5, குறைஞ்சது 5ல ஸ்டார்ட் பண்ணிக்க முடியுமா? மேக்ஸிமம் 10 15 15க்கு மேலாம் போனீங்கன்னா நல்ல மணி. நீங்க எந்த கால்குலேட்டர் எந்த செட்டப்லையும் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப லோதன் இதுல மார்க்கெட் எத்தனை தடவை பாட்டம் வந்துட்டு போனா என்ன வந்துட்டு போனா ஆவரேஜ் வந்துடும். இல்ல எனக்கு இந்த ரிட்டர்ன் இத்தனை வருஷம் கழிச்சு வேணும் நம்ம கால்குலேட் பண்ண, எனக்கு ஒரு இவ்வளவு வேணும் இத்தனை வருஷம் கழிச்சு வேண்டாம், அதுக்கு அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். எனக்கு 15 வருஷம், மாசம் 4000 ரூபா போடுங்க. எவ்வளவு? மாசத்துக்கு 4000 ம் ரூபா, வருஷத்துக்கு 2000 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ம் போதும். 15 வருஷம் ம் கழிச்சு நினைக்கிற 1C வரும். அது வரும்ல இல்ல வந்தே ஆகும். ஏன்னா அது நீ அது அது சயின்ஸே அப்படிதான், அதுதான். அது அவ்வளவுதான். அதை திரும்ப அதை அது சொல்ல பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஐன்ஸ்டீன் வழி எதுக்கு உலகத்தின் 8வது அதிசயத்தை வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான் சொல்லியிருக்காரு. வந்துதான் ஆகணும், அது கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும் அது. அதனால நீங்க அபவுட் 10 இயர்ஸ் வந்து பண்ணீங்கன்னா அது மேஜிக் இதுல பண்ணி வந்து காட்டும். 15 17 சாதாரண விஷயம். இப்ப ம். கொடுக்குற போக்கெல்லாம் பார்த்தா எல்லா ஃபண்டுக்காரனும் 20க்கு மேலே தான் தரேன். ஆமா. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீ அதான் சொல்ல, ஒரு ஓரம் நீங்க சம்பாதிக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு அதான் சொல்ல, நீ இன்சூரன்ஸ் பண்ற பணத்தை அதை எடுத்து டேர்ம் இன்சூரன்ஸா போட்டுக்குங்க. நீங்க 20,000 30,000 40,000 வருஷத்துக்கு பாலிசி பதிலா 10,000 ரூபாய்க்கு டேர்ம்ல 50 லட்சத்துக்கு போட்டு மிச்ச கண்டு கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு விட்டுருங்க. டேம் ஏதாவது நடந்தாத்தேன் காசு. எப்படினாலும் இதுதான் ஆட்டோமேட்டிக்கா இதுதான் காசு. 4th இயர் இருக்குல்ல மேடம், 4th ஒரு 4.5 வருஷத்துல இப்ப நீங்க 10,000 ஆக்குனது 12,000 ஆக்குறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 2,000 கூட்டுறீங்கன்னு வைங்களேன். ம் அப்ப ஒரு 4th இயர்ல உங்களுக்கு மணி வந்து அந்த நீங்க போட்ட கேபிட்டல் அப்படியே டபுள் ஆயிரும். 4th ஓகே இயர் கரெக்ட். 4th to 5th இயருக்குள்ள டபுள் ஆயிரும். அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு குளோனை உருவாக்கிடுறீங்க.
அப்போ ம் உங்களை மாதிரி ஒரு டூப்ளிகேட் பண்ணிடுறீங்க. அப்ப அதுவும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ம் கேபிட்டலை ஒரு டூப்ளிகேட் பண்ணிடுறீங்க. என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அதே மாதிரி சேம் அமௌண்ட் அங்கிட்டு எக்ஸ்ட்ரா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல வந்து உங்களுக்கு 2 குதிரை சேரட் மாதிரி, ஒரு குதிரையில போய்கிட்டு இருக்கீங்க, 2 குதிரை மாதிரி போறீங்க. அப்புறம் சேஃப்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா. எஸ், அடுத்து அங்கிட்டு ஒரு 3 வருஷத்துல இன்னொரு குதிரை வந்துரும், இன்னொரு குளோன் வந்துரும். அப்ப ம் 3 ஹார்ஸ் பவர்ல உங்க வண்டி சேரட் போகும். அதனால ம் நீங்க அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கொடுக்க 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 உங்களுக்கு ஒரு குளோன் உருவாயிட்டே இருக்கும். அப்பதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை நீங்க பார்க்க முடியும். ஆமா ஆமா சார். இப்ப இருக்கிற கரெக்டியா விலைவாசிலாம் ஐயா ஐயா? வாங்கயா, கரெக்டியா நம்ம சார் இருக்கிறோம் வாருங்க. இல்லையா? வாங்கயா. நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம இல்லையா இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கு இல்லையா நம்மளுக்கு இல்லையா அது மாதிரி சொல்லிட்டு அது நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு தான் ஈக்விட்டி வாங்குறேன் விற்கிறேன், ஸ்டாக் வாங்குறேன், ஆப்ஷன் வாங்க விற்கிறோம். நம்மளுக்கு வேற. ஆமா சார். இது சொல்லுமா. கேட்டுட்டு இருந்தேனே. என்னது இருக்கு? என்ன இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. கைஎஸ் மியூச்சுவல் ஃபண்டு லாஸ்ட் 10 இயர்ஸ் அடிக்குமா. போட்டேனே இது வந்திருக்கு போட்டீங்கடா. அந்த பேஜ். குவாண்டம் டாக்ஸ் ஃபண்டு, நிப்பான் ஸ்மால் கேப், ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப், குவாண்டம் சுமால், குவாண்டம் ஆக்ட், குவாண்டம் லார்ஜ் கேப் இதெல்லாம் வந்துருக்காமா. எப்படி பாப்பீங்க? ரேட்டிங் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் ரேட்டிங்ல ஏமா இந்த ரேட்டிங்லாம் காசு கொடுத்து குடிப்பேமா. அது நம்மளுக்கு நாட்டுக்கே வரல மாட்டா. நாட்டுக்கு இந்த நாட்டுக்குள்ள விட்டுருங்கம்மா. அதெல்லாம் தூக்கி சரி. போட்டுருமா. நான் ஈஸியாக சிம்பிளாக அடிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச பதில் கைஎஸ் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் இவ்வளோதான் ஹெட்டிங். இவ்வளவுதான் போட்டிருக்கேன். அதான் போட்டோன்னே இது வந்துச்சுங்க பாருங்க. நீங்க எங்க போட்டேன். சுத்தினாலும் அது இங்கதான் வந்து நிக்கும். சரி எங்க சார் பொண்ணுது போடணுமா? டாப் 10 ஹிஸ்டாரிக் இயர்ஸ் ரிட்டர்ன். போறீங்களா? நான் சொல்றதை மாற்றி அடிக்குமா. நான் சொல்ற மாதிரி அடிக்குமா. கைஎஸ் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் இதாம ஹெட்டிங். இந்த கீழே இதுவா? வந்துருச்சு. அந்த கீழே வந்துரு. எஸ், அதேதான். ம் இவனா? ம். ம் என்ன மாதிரி இப்படி அடிக்கும். பார்க்க சொல்றீங்களா? எப்படி நிறைய விதத்துல பார்க்கலாமா. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. இது மார்க்கெட் இப்ப நல்ல ஒரு நம்மளுக்கு இந்த வருஷம் அதாம்மா நான் 10 சொல்ல இயர்ஸ் முடியாது. சொல்லிட்டேன்மா. நான் 10 இன்னைக்கு சொல்லமா லாஸ்ட் 10 இயர்ஸ் சொல்லிட்டேன். அப்ப 10 இயர்ஸ்ல ஓகே. ஆவரேஜ் ரிட்டர்ன் தானே வரும் உங்களுக்கு. நீங்க இப்ப மார்க்கெட் மேல போயிருக்கு. இன்னும் 5 வருஷங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? மார்க்கெட் அப்பயும் மேல போயிருக்குன்னு சொல்லுவீங்க. கீழே மேலதான் போயிருக்கும் மாட்டீங்க. நீங்க கொஞ்சம். திரும்ப திரும்ப இத எல்லா பேரும் இத மார்க்கெட் அப்படியே மேல இப்ப இத அப்படியே எடுத்துக்கோங்க மேடம். இப்ப ஸ்மால் கேப், எஸ்பிஐ ஸ்மால் கேப் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஜெயராஜ் சார் சொன்னா ஆ, குவாண்டம் உள்ள வந்து விளையாடுவேன்னு சொன்னா ம், பாருங்க. குவாண்டம் டாக்ஸ், குவாண்டம் ஆக்ட், குவாண்டம் லாக் ஆமா. அவை இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ம், பிளட்ஜனுக்கு அலௌட் இல்லைன்னு வாங்க. அவை ம், மேல ஃப்ரண்ட் லைன் ட்ரேடிங் நடந்துச்சுன்னு ஒரு கேஸ் எல்லாம் கூட ஃபைட் பண்ணாங்க. No. ம், எல்லாமே அவங்களை பத்தி தெரியும். இவங்க நல்லா ஆக்டிவா இருக்காங்க. ம். அந்த இதை எடுத்திருக்கேன் சார். இதுல போட்டா வர மாட்டேங்குது. இல்ல, நீங்க அத போய் அந்த மணி கண்ட்ரோல் லிஸ்ட்ல செக் பண்ணணும். இத எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னா நீங்க அதுல போய் ரேட் எவ்வளவுன்னு அதுதான் பாத்துக்கலாம். கேக்குறேன். அதுதான் நானும் அப்படி சர்ச் பண்ணேன். பாக்காதீங்க, பழைய பேஜுக்கு வாங்க. மணி கண்ட்ரோல் அந்த பழைய ஸ்டார் போட்டு இருந்துச்சுல ஒரு பேஜ், அதுல போய் அப்படியே அப்படி பாருங்க. இல்ல போயிட்டு இப்ப போமா எப்படி போனீங்க? அந்த ஸ்டார் ரேட்டட் கிரைசில் ரேட் போனீங்கல்ல. ரிசல்ட் ரேட்டிங்க்கா? ம். நல்லா இருங்க. இப்படி போடல. என்ன போட்டேன்? அது எப்படியோ போட்டீங்க. அதுல போனீங்கன்னா இதுல ஒவ்வொன்னா அதுல போய் வெரிஃபை பண்ணீங்கன்னா இருக்கும். அதுல ரேட் 4 ஸ்டாரா 5 ஸ்டாரா 3 ஸ்டாரா அதுல உங்களுக்கு ஒரு அவ்வளவுதான். என்ன மனசு என்ன வர மாட்டேங்க. என்ன போட்டிருந்தேன் இப்ப? அழகா ஸ்டார்டட் அது போட்டு வந்துச்சு. அதான். கிரைசில் ரேங்கிங். எஸ் எஸ், இதுல போய் நீங்க அதுல இருந்து பாருங்க. நான் வாங்கின எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் 5 ஸ்டார் இருக்கா, அது மாதிரி நீங்க இப்ப அதுல டாப் 10 ஃபண்ட்ல அது அந்த பேஜ்ல வாசிச்சு இதுல செக் டாப் 10ம் டாப்லயும் போட்டுக்கணும். இந்த ஏஎம் அதுலயும் பாட்டுக்குங்க. அதுவும் பெஸ்ட். ஃபில்டர்ல வந்து இதுல அப்படியே போட்டீங்கன்னா குவாண்டம் வர்றது பாருங்க. ஓகே ஓகே. நீங்க மத்ததெல்லாம் வருதான்னு மத்ததெல்லாம் என்ன ரேட்டிங் ஏன் அது மட்டும் வர மாட்டேது? குவாண்டம் இருக்கு இருக்கு. இல்ல இல்ல அதுதான் ஃபைல் அவன் தான் டாப். ஆனா கிறிஸ்டில அவனுக்கு தர மாட்டாங்க சார். அவன் ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கான். ட்ரிக் வச்சிருக்கான். வேகமா விளையாடுற விளையாட்டு எது வரணுமோ ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு இங்க பாருங்க. ஸ்பான்சர்ட்னு போட்டுட்டானே அவன். ஸ்பான்சர் பண்ணிட்டான். அதான் நான் சொல்றேன்மா. இங்கெல்லாம் எல்லாம் வருமா? இல்ல ஸ்பான்சர்ட்னா அவன் 2 ஸ்டார் அங்க இருங்க. அது வந்து ஐநா சபை மாதிரிங்க. அது கிரைசில் எல்லாம் நீங்க வந்து அதாவது சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் மாதிரி. நீங்க இதெல்லாம் போய் கிரைசிலே போய் குறை சொன்னீங்கன்னா அப்ப நீங்க உங்ககிட்ட கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா. அதனால ஒரு சில விஷயங்கள் ஐநா சபையை குறை சொல்லக்கூடாது, இந்தியால அரசியலமைப்பு சட்டத்தை குறை சொல்லக்கூடாது. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு.
உங்க அது டவுட்டை மாதிரி நம்மளால கிளியர் பண்ண பண்ணிக்கலாம். முடியாது இருக்கிற இல்ல சார்? ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா எப்படி நீங்க இதுக்கு பாயிண்ட் வீட்டுக்காரனை பத்தி நம்மளால சில பேசக்கூடாது. விஷயத்த பண்ண முடியாது. அதை இல்ல வந்து இல்ல யாராவது பண்ணிதான் இல்ல ஆகணும். சார் சுப்ராமண்ணா சுப்ராமண்ணா சொல்லுங்க சார். ஒரு படத்துல மாதிரி 10 பேர் சொல்லணும் என்னமா 6 பேரை பக்கத்து வீட்டுக்காரர் வேற சொல்றாரு அப்படின்னு மாதிரி இருக்கு. ஐயோ. வாங்க மேடம், இப்ப தேடுங்க மேடம், அதுல போய் ரேட் என்னன்னு தேடுங்க மேடம், அவ்வளவுதான். ஓகே ஓகே நிப்பான் வந்துச்சா அதுல ஃபர்ஸ்ட்? அதுல சர்ச் பண்ணிட்டு இங்க வந்து அந்த ஓரளவுக்கு இல்ல எனக்கு அதுல கன்சர்வேட்டிவா இருப்போம், கொஞ்சம் நல்ல ஏஐஎம்ல போகணும் அந்த ஆ மாதிரினா அதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஆ புதுசா எஸ் வர்றது ஆயில் எஸ் அண்ட் எஸ் கேஸ் செக்டார்லாம் இப்ப புதுசு புதுசா விடுறாங்கல்ல. இல்ல இப்ப ஒரு கொஞ்சம் எஸ் ஒரு எஸ் அதுல நிமிஷம் நம்ம ஒரு பார்த்தும் நிமிஷம்மா கொஞ்சம் ஒரு போடணும். நிமிஷம் இனிமே ஒரு நிமிஷம் வளர்ந்ததை ஒரு போடாம நிமிஷம் ஒரு அதையும் நிமிஷம்மா கொஞ்சம் பின்னாடி ம் 10 இயர்ஸ் இருக்கு வருமா அங்க அடிக்குமா கரெக்டா 10 அந்த இயர்ஸ் அந்த பேஜ் அங்க ஏற்கனவே அடிக்கும் அது அடிக்குமா அடிச்சிங்களா எப்ப அடிக்குமா இங்க இருந்து லாஸ்ட் 10 இயர் 5 இயர்ஸ் அதை அடிச்சு முடியுமா நம்ம எப்பயுமே ம் இப்ப பிடிச்சிங்களா இப்ப ம் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன் வர ஸ்டாக் இதுல இருந்து பிடிச்சுக்கணும். நீ இங்கிட்ட இருந்து போறீங்கல்ல ம் இங்கிட்ட இருந்து பிடிச்சுக்கோ. அவன் கிறிஸ்டில் எவன் நல்லா இருக்கான் 3 to 4 தான் வருவாங்க. ம் 5 ஸ்டார் இருக்காரு ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அதுக்குள்ள போறது வேற அலமுறதுக்காரு அள்ளி எக்குறாங்க உள்ளவான்றாங்க ஸ்ரீராமு. அங்க போகாத என்னெல்லாம் பிக்ஸ் எடுக்கு வா நம்ம வருஷத்துக்கு 4.5% தரேன் 9% ஒரு தரேன் அதான் நீ எரிச்சல் வருது பாக்குற. சார் கூட. ஓகே எங்களால அது மாதிரிலாம் இழுக்க முடியாதுன்னு சொல்லணும். பாத்துங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இதை விட நீங்க பெஸ்டா கூட என்ன பார்க்கலாம். இதுதான் ரூல். டைரக்ட் பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஆமா இருக்கு ரெகுலர் பிளான் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெகுலர் டைரக்ட் எடுத்துக்கமா போறது டைரக்ட் தான் பெஸ்ட். ஒன்லி டைரக்ட் தான்மா. டைரக்ட் தான் பெஸ்ட். அதே மாதிரி வந்து இன்னொன்னு சார், ஈக்விட்டி தான்ங்கறாங்க. நம்ம டெப்ட் இதோட ஈக்விட்டி ஃபண்ட் போறது பெஸ்ட். கரெக்டா? மேடம். அது ஒண்ணு. கம்மி இந்த ரிஸ்கும் கம்மி டெப்ட்ல. இதுல ஈக்விட்டில வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமா இருக்கும். ஈக்விட்டிக்குள்ள போய் லார்ஜ் கேப் ரிட்டர்ன் கம்மியா இருக்கும், ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஸ்மால் கேப் மிட் கேப் ரிஸ்க் அதிகம் ரிட்டர்ன் அதிகம். அங்க போயிட்டீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு கிரிட்டீரியா போகும். அந்த மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அதனால பிரிச்சு போட்டுக்கோங்க. ஓகே அதனால இதுல எல்லாத்தையும் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஸ்மால் கேப்ல இருந்து மிட், லார்ஜ், அண்டர்ஸ்டுட். தேங்க்ஸ் மச். இஎல்எஸ்எஸ் மஸ்ட். இஎல்எஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அது எதுக்கு தெரியுமா? நீ எல்லா ஃபண்டையும் வித்து டாக்ஸ் வரும்போது இஎல்எக்ஸ்ல வர ரிட்டர்ன் வச்சு பூராத்துக்கு வச்சுக்கிறேன். நீ ஆள வர நீங்க இருக்கிறத அள்ளிக்கு வந்துடலாம். புரிஞ்சா? இஎல்எஸ்எஸ் என்ன ஃபுல் ஃபார்ம் என்ன? அதான் இது அடிங்க அதெல்லாம் மறந்து வச்சுமா. ஈக்விட்டி லிங்க்டு லிங்க்ட் சேவிங்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம். லாகின் பீரியட் 3 இயர்ஸ்மா. இது 3 வருஷத்துக்குள்ள எடுக்க முடியாது. எடுக்கிறேன்னா இதா வராது பிரயோசனப்படாது. வராது நீ வைக்க முடியாது. அவ்வளவுதான். இது மாதிரி யாராவது சொல்லி கொடுக்குறீங்களா? இப்பதான் வைக்க முடியாது. வந்துருக்கு. ஏமா நீங்க கேட்டு தெரியும் வச்சு விட்டா நீங்க நேற்று கத்திட்டீங்க எதுவுமே இல்லைன்னு. உங்களுக்கு இதுல என்ன டவுட்னு கேட்டுக்கிட்ட 3 வருஷம் லாகின் வெளியே வர முடியாது. வர முடியாது அவ்வளவுதான். லாகின் பீரியட் பாத்துக்கணும். பைசா கொஞ்சம் நம்மளுக்கு வேணாங்கிற விஷயத்துலதான் கொஞ்சம் இது போடணும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன் இப்ப போய் ஒண்ணு இல்லம்மா. இப்போ இங்கே பார்த்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி மணிக்கண்டில் போய் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போய் போர்ட்போலியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சிருக்காங்க அது தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஸ்டாக்ல வெளியே தராங்க எல்லா கேட்குங்க. இதுக்குள்ள இந்த ஸ்டாக்லாம் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கு. அது ஒரு 10 ஸ்டாக் திரும்ப வரும். அதனால வரும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜ் கேப்ல இதுல வந்து இவன்ட்ட போய் பாத்துக்கணும். அத வந்து அங்கே போய் பார்க்கணும்னா யங் லேடி கைது வைக்கிறாங்க கூடமா. சின்ன பிள்ளை டாக்டர் வந்திருக்காங்க. வாங்க மேடம். யங் லேடி டாக்டர் ஓடிவிட்டாங்க. பிரியா மேடம். தேங்க்யூ மேடம். இது என்ன ஆடா வந்துட்டு இருக்கு உங்களுக்கு? ப்ரோ வாங்கலையா நீங்க? வெறும் 200 ரூபா தானே மேடம். 3 வருஷத்துக்கு 200 ரூபாய்க்கு தரேன். எது இந்த மணி கண்ட்ரோலா? இப்ப நான் இதுக்கப்புறம் இந்த 1 மணிக்கு அப்புறம் இதை திறந்து கூட பார்க்க மாட்டேன். இல்ல 3 வருஷத்துக்கு 200 ரூபாய்க்கு தரேன். பிரியா மேடம் ஏதாவது கைது வைக்கிறீங்க சொல்ல வந்தீங்களா? 3 வருஷம் நாங்க மார்க்கெட்ல இருப்போமோ இல்லையா சார்? மார்க்கெட்ல நான் சாவர வரைக்கும் இருப்பேன். இல்ல பேசுறதான் 10 வருஷம் 20 வருஷம் மியூச்சுவல் ஃபண்டா. ஆனா 3 வருஷம் இருப்பான்னு கேள்வி என்ன வாயி? பிள்ளைங்களுக்காக தானே வாங்குறீங்க, உங்களுக்காக வாங்கிக்கிறீங்க. அழைய சொல்லி ஏமாத்து நம்மளே அனுபவிச்சுப்போம் எல்லாத்தையும். எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கீங்க. ஓகே டன். இதுல வந்து இப்ப புதுசா வரவங்க இந்த டாக்டர் சார் எனக்கு சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி ஃபண்ட் இல்ல எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா. நாங்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம்டா. என்னப்போ ஆன்கோயிங் என்னப்போ ஒவ்வொரு இடையும் விட்டுக்கே இருப்பாங்க. அந்த ஃபண்டோடைய ஹிஸ்டரியை போய் படிங்க. இவங்க எதுவுமே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. அதனாலதான் அதுலயே என்ன போன் இருக்கு அந்த கீழே இருக்கு ஆன்கோயிங் என்ன போன் இருக்கு கீழே இருக்கு பாருங்கம்மா. ஆன்கோயிங் என்ன போ அதை அப்ளை உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா
ஒவ்வொரு ஃபண்டா ம் இதை பூரா நீங்க எடுத்து அந்த ஃபண்டு கம்பெனிக்குள்ள போய் அவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க, எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ண மாதிரி படிங்க. உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த பாருங்க, டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் பண்ணிட்டு ஏதோ அவன் எதிர்பார்க்குறேன் டூரிசம் ஏதாவது பண்ணாடா வரும். இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இதுல தான் வந்துச்சு. அவனை பார்த்து நான் சொன்னேன், ஓப்பன் ஆகும்போது 7% உங்களுக்கு கிடைச்சு. பிரியா அண்டர்ஸ்டுட். மேடம் எதுவும் டவுட் இருக்கா? அதான் கை தூக்கினீங்க. அவங்க வரேன் இருக்காங்க, வராங்களா ஏதோ வேலை இருக்கு போல. எந்த ஃபண்டு வாங்கினாலும் ஃபாரின் ஃபண்டு வாங்கிக்கங்க. ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஜெராக்ஸ் ஃபாரின் போயிடாதீங்க. அவங்க பிரியா மேடம் உங்களுக்கு ஏதோ கேட்கறது. ஃபாரின் மதிப்பு என்ன சார் இருக்கு? அடிங்க என்ன எப்படி ஐசமா அதான் மனா சார் மிரா செட் தானே அதுக்கு சொல்லியிருந்தோம். லார்ஜ் கேப் அந்த இல்ல இது இங்க இங்க வராதிங்கம்மா, இங்க வராதிங்கம்மா. நம்ம காயின் போயிருங்கம்மா. இவங்க 1000 காயின் பாங்க, நீ காயின் வந்துருக்குமா? காயின் காயின் காயின்ல காயின்ல என்ன ஃபண்டு சார் இருக்குங்க? ஃபாரின் ஃபண்டு சுப சார்ட்ட கேளுங்க, அவங்க தான் ஃபாரின் இல்ல போறவங்க. இல்ல இவரு ஜெராட் சார். நீங்க தனி மோன் 100 இதுல வருதான்னு பாருங்க. மோன் அடிங்க 100 அடிங்க அடிங்க MON 100 இருக்கான்னு பாருங்க. அடிங்க. சார் அது ETF தானே? ETF இல்ல இல்ல மோத்திலால் அஸ்வாலோடது இருக்கும் மனோஜ் சார். வேற தனி டேப்ல நான் ட்ரை அடிச்சு நாஸ்டாக் இந்த பாப்போமா? பாருங்க, நாஸ்டாக் 100 இருக்கு. ஃபண்ட் ஆஃப் ஓகே ஃபண்ட் ஓகே இருக்கு. அடிங்க 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 அடிங்க. அடிங்க. எஸ். எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 5 இயர்ஸ் பாருங்க. அது பாருங்க, ஏஎம்சி மூலம் தான் வாங்க முடியும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஏஎம்சி ஏதாவது கவர்மெண்ட் கூட ஃபண்டு வெளியே வந்து படிப்பிடுவாங்க. அப்போ நம்ம பேசாமல் இருக்கணும். எஸ்ஐபி ஓட்ட முடியாது. ஆனால் வித்ட்ரா பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். என்ன ஸ்டாக் இருக்குன்னா வெறும் நாஸ்டாக்கோட 100 ETF நம்ம மட்டும் நிஃப்டி வாங்கி 100 ஆமாம் மாதிரி. ஆமாம் அவ்வளோதான் வாங்கிடுவாங்க. ஏஎம்சி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லா இருக்கும். இது ஒன்றும் வேணும். ஓகே. என்ன பேரில் இருக்குது? மேலே இருக்குங்கம்மா.